பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளினுடைய ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 36வது வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். இந்த பூமியில நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதனுக்கு தயவை உண்டாக்குகிறவர் கர்த்தர். நமக்கு பல விதத்துல பல தேவைகள் உண்டு, பல காரியங்கள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு. ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னதை அவர்கள் செய்ததினாலே அவர்களுடைய கண்களிலே தயவை கிடைக்க பண்ணினார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கவனமாய் கேட்பதினாலும், அதை வாசிப்பதினாலும், அதை கை கொள்வதனாலும் மனுஷர்களிடத்துல உங்களுக்கு தயவு உண்டாகும். இப்ப கர்த்தர் சொன்னாரு, நீங்க எகிப்தியர்களிடத்துல போய் நீங்க பொன்னையும் வெள்ளியையும் நீங்க கேட்டு வாங்குங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் மறு வார்த்தை பேசவே இல்லை. அவங்க எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்பா தயவு செய்து நீங்கள் இங்கேருந்து போனால் போதுன்ற நிலைமையில அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் கேட்டதை எல்லாவற்றையும் அவங்க கொடுத்தாங்களாம். இவங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாங்களோ எல்லாம் கொடுத்தாங்க. இதற்கு அவங்க கொடுப்பதற்குரிய காரியத்தை பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுடைய கண்களிலே தயவை உண்டாக்கினார். அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யும் பொழுது அதற்கான காரியத்தை, அதற்கான தேவைகளை, அதற்கான உதவிகளை கர்த்தரே செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் கலங்காதபடி கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்க கவனமாய் கேளுங்க, கவனமா வாசிங்க, கவனமா அதன்படி நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது, கை கொள்ள ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அருமையான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கை கொண்டு அதன்படியே செய்ய ஒவ்வொரு நாளும் முயற்சிக்கும் பொழுது இவர்களுக்கு எந்தெந்த இடத்துல யாரிடத்திலிருந்தெல்லாம் இவர்களுக்கு தயவு உண்டாக வேண்டுமோ எல்லாரிடத்திலும் தயவை இவர்களுக்கு உண்டாக்கி தந்து இவர்களை ஆசிர்வதித்து ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.